வாஷிங்டன் டு டெல்லி பதறிய ட்ரம்ப். உலக அரசியலின் ஒற்றை பவர் சென்டர் இந்தியாதான் நிரூபித்த வரலாற்று சம்பவம். உலக அரங்கில் இந்தியாவின் விஸ்வரூபத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியின் அசைக்க முடியாத ராஜதந்திர வலிமையையும் பறைசாற்றும் விதமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இக்கட்டான ஒரு போர் சூழலில் இந்திய பிரதமரை தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை கேட்டிருப்பது சர்வதேச அரசியலில் அதிகார மையம் எங்கே நகர்ந்திருக்கிறது என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஹார்மூஸ் நீரிணையை திறந்து வைப்பது குறித்து அதிபர் ட்ரம்ப் மோடியுடன் விவாதித்தது சாதாரணமான ஒரு உரையாடல் அல்ல. இது இந்தியாவின் விஸ்வகுரு அந்தஸ்துக்கான உலகளாவிய அங்கீகாரம். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல், எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் கடல் வழி போக்குவரத்தில் தடையை நீக்கவும் இந்தியா போன்ற ஒரு நடுநிலையான அதே சமயம் வலிமையான தேசத்தின் தலையீடு அவசியம் என்பதை வல்லரசு நாடான அமெரிக்காவே உணர்ந்திருக்கிறது. இது போருக்கான யுகமல்ல என்று உக்ரைன் போரின் போது ரஷ்ய அதிபர் புதினின் கண்ணை பார்த்து மோடி சொன்ன அந்த ஒற்றை வரி இன்றும் உலக தலைவர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை உலக போர் அபாயம் எழும்போதெல்லாம் மோடி ஒரு போன் கால் போட்டால் போர் நின்றுவிடும் என்கின்ற பிம்பம் உலக நாடுகளிடையே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறியிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே இன்று ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் ட்ரம்ப் நேரடியாக மோடியை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றிருக்கிறார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டது போல அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது. எந்தவொரு தரப்பிற்கும் அஞ்சாமல் உலக நலனை முன்னிறுத்தி பேசும் மோடியின் குரலுக்கு இன்று வாஷிங்டன் முதல் டெக்ரான் வரை தனி மதிப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் முடிவுகளுக்காக காத்திருந்த நாடுகள் இன்று மோடியின் ஒரு போன் காலுக்காக காத்திருக்கின்றன என்பதே புதிய இந்தியாவின் மாஸ் முத்திரை. வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடும் சிக்கல்களில் ஒரு நேர்மறையான தீர்வை நோக்கி நகர இந்தியாவை போன்ற ஒரு மாபெரும் சக்தியின் வழிகாட்டல் இன்று உலகிற்கு தேவைப்படுகிறது. போர் சூழலிலும் பதற்றத்தை தணித்து உலகளாவிய வர்த்தக பாதையை சீராக வைத்திருக்க மோடி கொடுத்த ஆலோசனைகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு முதிர்ச்சியடைந்துள்ளது என்பதை காட்டும் சாட்சி.